ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டியோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி இமிடியேட்டாக ஒரு பொண்ணை பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க மேஸ்திரி அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த பொண்ணை ஃபோட்டோவை பார்த்த உடனே சேரனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரிங்க மேஸ்திரி, இந்த பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், அவங்க தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க மேஸ்திரி. உனக்கு தனியாக வாழ சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு தம்பிங்களை விட்டு நான் எப்படி தனியாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பொண்ணு தனியாக தான்ப்பா வாழணும்னு ஆசைப்படுது. உனக்கு உன் தம்பியோட வாழ்க்கை முக்கியம்னா இந்த பொண்ணை கட்டிக்கிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லைப்பா. இல்லாட்டி இன்னும் நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு என் தம்பியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த வீட்டில் இட வசதி கூட கம்மி தான். நான் பக்கத்துலேயே ஒரு வீடை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு புரோக்கர் பார்த்துருக்காரு. அதனால் இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வந்து சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆனால் ஒரு விஷயம், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பல்லவன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.